வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, JavaScriptல உள்ள சின்டாக்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். JavaScriptல என்னென்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்றத பார்த்துருவோம். சின்டாக்ஸ்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து JavaScript புரோகிராம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றது தான் நம்ம வந்து சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒரு வேரியபிள கிரியேட் பண்றது, அதே மாரி எப்படி வந்து ஒரு வேரியபிள யூஸ் பண்றது, இதெல்லாமும் நம்ம வந்து பார்த்துரலாம். JavaScript சின்டாக்ஸ் வந்து மொத்தம் வந்து 2 டைப்பா இருக்கும். ஒண்ணு ஃபிக்ஸட், ஒண்ணு வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிக்ஸட் வேல்யூன்னா வேற ஒண்ணுமே இல்லங்க. இந்த லிட்டரல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. அதாவது நம்பர்ஸ் வந்து டெசிமலா வந்து எழுதுறது. இதெல்லாம் தான் நம்ம வந்து லிட்டரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாரி பார்த்தீங்கன்னா, வேரியபிள் வேல்யூஸ் அப்படின்னா, வேரியபிள்னா வந்து அதான் சொன்னாங்கல்லங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 5, ஒய் இஸ் ஈக்குவல் டூ 10 இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். பட் இருந்தாலும் ஓவராலா சொல்லும்போது, இதுதான் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட லிட்டரல்ஸ் பத்தி வந்து பார்த்துடலாம். லிட்டரல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அதாவது வந்து நம்பர்ஸ் வந்து வித் ஆர் வித்தவுட் அது ஒண்ணு. ஸ்ட்ரிங்ஸ் வந்து டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ் இதுலயே வந்து குடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பர்ஸ் வச்சு எக்ஸாம்பிள்ல பார்த்துரலாம். நான் என்ன பண்றேன்னா, ஒரு பேராகிராஃப் டாக் வந்து போடுறேன் எப்பவும் போல. ஐடி வந்துட்டு நம்ம எப்பவுமே போல டெமோன்றது குடுத்துடலாம். டெமோன்றத வந்து குடுத்துடுறேன் நானு பேராகிராஃப் டாக்குள்ள. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நேரா வந்து ஸ்கிரிப்ட் டாக் போடுவோம். ஸ்கிரிப்ட் டாக் போயிட்டு, ஸ்கிரிப்ட் டாக் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு நான் வந்து போறேன். டாக்குமெண்ட் எப்பவும் சொல்ற மாரி தாங்க. HTMLன்றது ஒரு டாக்குமெண்ட். டாக்குமெண்ட்ன்றது போட்டாச்சு. டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஏன்னா நம்ம ஐடி தான் வந்து குடுத்துருக்கோம். ஆப்வியஸா நம்ம ஐடின்னு தான் குடுக்க போறோம். டெமோன்றது குடுத்தாச்சு. நம்ம இப்ப இன்னர் HTML தான் ஆக்சஸ் பண்ணணும். டாட் இன்னர் HTMLன்றத போட்டுட்டேன். போட்டுட்டு நான் இங்க என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வித் டெசிமலோட குடுக்குறேன். 10.50ன்னு குடுக்குறேன். இப்போ போய் ப்ரௌசர்ல என்ன நடக்குதுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்கன்னா 10.5ன்றது வந்துருச்சு. நான் இப்ப இத மினிமைஸ் பண்ணி டபுள் ஸ்க்ரீனா வந்து வச்சேன்னா, உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வந்துட்டு நான் வந்து இப்படி வச்சுடுறேன். வச்சுட்டு இதையும் வந்து பெருசு பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த லைன்ல இருக்கனால பிரேக் பண்ணிடலாம். 10.50ன்றது 10.5ன்றது வந்துருச்சுல. நம்பர்ஸ் வந்து வித் ஆர் வித்தவுட்ல வந்து டெசிமல்ஸ்ல இருக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்ஸ் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸ்ட்ரிங்ஸ் வச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்துட்டு டபுள் கோட்ஸ்ல வந்துட்டு அஸ்வின்றது குடுக்குறேன். குடுத்தோனே இங்க வந்து சேஞ்ச் வந்து வந்துருச்சு. இங்க நான் வந்து சிங்கிள் கோட்ஸ்ல தான் குடுக்கலாம், டபுள் கோட்ஸ்ல தான் குடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. சிங்கிள் கோட்ஸ்லயும் நான் வந்து குடுக்கலாம். இங்கேயும் வந்துட்டு நான் வந்து சிங்கிள் கோட்ஸ்ல குடுக்குறேன். சிங்கிள் கோட்ஸ்ல குடுத்தாலும் அதே தான் வந்து எனக்கு ரெண்டர் ஆகும். நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா வந்து ரெண்டர் ஆயிடுச்சு. இதே மாரி நம்ம நம்பர்லயும் வந்து சொல்லியிருந்தோம்ல, வித் ஆர் வித்தவுட் டெசிமல்னு சொல்லிட்டு. இங்க நான் வந்து இது வெறும் 10ன்றது குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். 10ன்றது வந்துருச்சு. இதுதான் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் லிட்டரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து வேரியபிள்ஸ் வந்து இப்ப யூஸ் பண்ண போறோம். வேரியபிள்ஸ் தான் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ரொம்ப கொஞ்சம் முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வேர், லெட், கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நேமா வைக்க முடியாது. நம்ம இப்ப வச்சிருந்தோம்ல ஃபங்க்ஷன் கான்ஸ்ட், அதாவது ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம்ல. அந்த மாதிரி வந்துட்டு ஃபங்க்ஷன் கான்ஸ்ட், ஃபங்க்ஷன் வேர், ஃபங்க்ஷன் லெட் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வைக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு ரிசர்வ் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல. இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து வேற எங்கேயும், அதாவது அதுக்கான பர்பஸை தாண்டி வேற எதுக்குமே நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே ரைட். இப்போ வந்து ஒரு வேரியபிளை எப்படி வந்து இது பண்றது, கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். நான் இங்க என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து லெட் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிளை வந்து இது பண்றேன், அசைன் பண்ணிட்டேன். சாரி கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த அசைன் பண்ணதுக்கு வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்க போறேன். என்ன வேல்யூ கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்றது. நம்ம இங்க நேத்தே பார்த்துருந்தோம். ஜாவாஸ்கிரிப்டோட பெஸ்ட் ப்ராக்டிஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து விடணும் எப்பவுமே ஆப்ரேட்டர்ஸ்க்கு நடுவுல. அதையுமே நம்ம வந்து பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து அதை இதில் காட்டணும்ல, ப்ரௌசரில் வந்து ரெண்டர் பண்ணணும்ல. நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஆப்வியஸாக நம்ம ஐடி வச்சிருக்கோம். டாட் இன்னர் HTML. வச்சுட்டு இங்கே ஈக்குவல் டுக்கு அப்புறம் பிரேக் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா வந்து சொல்லியிருந்தேன்ல, இந்த ஒரு 80 லைன்ஸ்க்கு 80 கேரக்டர்ஸ்க்கு மேலே வந்து அது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்தோன்னே வந்து இங்கே வந்து 6ன்றது வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு வேரியபிளை வந்து அசைன் பண்ணி அதுக்கான வேல்யூஸும் வந்து நம்ம அதுக்கு கொடுக்கலாம். இது வந்து இது மட்டும் தான் பண்றது அப்படின்றது கிடையாது. இதே நான் வந்து ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து எக்ஸ்ன்றது இருக்குல்ல, நம்ம வேணா அதை ரிமூவ் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன்னா, எப்பொழுதும் போல 5 + 6ன்றது கொடுத்துறேன். 11ன்றது வந்துருமா. இன்டூ 10ன்றது கொடுக்குறோம். நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணணுன்றதுனால. இன்டூ 10 கொடுத்தோம்னா வந்துட்டு நம்ம இப்போ 110ன்றது வேல்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்க ஆப்ரேட்டர்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து நம்ம வந்து ஈக்குவல் டு சைன் கொடுத்து அதுக்கு வந்து அசைனும் பண்ணலாம். எப்படி சொல்றேன்னா, இப்போ போன வீடியோவில் பார்த்துருந்தோம்ல, இப்போ நம்ம 1 தான் வந்து கொடுத்துருந்தோம். கமா கொடுத்து நான் ஒய்ன்றதையும் கொடுக்குறேன்.
எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துட்டேன்ல. ஸோ இதே மாதிரி ஒய்க்கும் வேல்யூ கொடுக்குறேன். ஒய்க்கு வந்து சும்மா 5ன்றது வச்சிடலாம். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது கொடுக்கலாம். இல்லைனா மூணாவது ஒரு வேரியபிள் இசட்ன்றதை வச்சு நீங்கள் அப்படியும் ஷோ பண்ணலாம். நான் சும்மா ஈஸியாக சிம்பிளாக இருக்கேன்றதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றதையும் கொடுத்துட்றேன். ஸோ 11ன்றது வேல்யூ வந்துருச்சுன்னா இங்கே வேல்யூ மாற்றினா ஒன்று இங்கேயும் மாறும். 15 கொடுத்தோன்னா 21ன்றது வர ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ், வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு வேல்யூ வரும்ல. ஸோ அதை தான் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம போட்டிருந்தோம்ல, ஸோ இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 5 இன்ட்டு வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா நமக்கு அப்போ தான் ஈஸியாக அது புரியுன்றதுனால இன்ட்டு 10. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஆன்சர் வந்து 15ன்றது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நமக்கு அதுக்கான கம்பைன் பண்ணி அதுக்கான வேல்யூ வந்து வரும். இதே மாதிரி இதுக்கு வந்து எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நீங்கள் வெறும் இது மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. நான் இங்கே வந்து 6ன்றது கொடுத்துருக்கேன்ல. ஸோ இப்போதைக்கு ஒய்யை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் வந்து ஒய்யை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக வந்து 5க்கு பதிலாக நான் வந்து எக்ஸ்ன்றது கொடுத்துக்கிறேன். ஸோ 16ன்றது நமக்கு ஆப்வியஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி வந்துட்டு நிறைய டைப் இருக்குங்க. இப்போ நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஸ்ட்ரிங்கு கூட நம்ம வந்து இதுக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எப்படி சொல்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை ரிமூவ் பண்ணிடுறேன். கோட் வித்துன்றது ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கட்டும். அப்புறம் வந்து ப்ளஸ் கொடுத்துறேன், கன்கேட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். எம்டி ஸ்ட்ரிங் ஏன் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து நடுவில் வந்து ஸ்பேஸ் வரணுன்றதுனால எம்டி ஸ்ட்ரிங் வந்து கொடுக்குறேன். ஸோ கோட் வித் அஸ்வின்றது வச்சுட்டேன்னா இப்போ வந்து எனக்கு இது வந்து ப்ரௌசரில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ப்ரௌசரில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, சாரி ரெண்டர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம். நான் தான் சொன்னேன்லங்க, கீவேர்ட்ஸ் வந்து எப்படின்றது லெட்டுன்றது வந்து ஒரு கீவேர்டு. அது வந்து வேரியபிளை வந்து நீ கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம இங்கே வந்து லெட்டு எக்ஸு கமா ஒய் இது வந்து நான் வேரியபிளை வந்து ப்ரௌசர்கிட்ட சொல்கிறேன். எனக்கு இந்த வந்து வேரியபிளை கிரியேட் பண்ணு, எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணு, ஒய்ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரே ஒன்று தான் வச்சு பார்த்துருந்தோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 5ன்றது வைக்கிறேன். 5 இன்ட்டு 6 வச்சுக்கலாம், இல்லை 5 + 6 வச்சுக்கலாம். ஏன்னா ப்ளஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5 + 6ன்றது வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒய்லையும் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கான வேல்யூ வரும்ல, எக்ஸுக்கான ஒரு வேல்யூ வரும்ல வச்சுக்கிட்டு இன்ட்டு 10 வைக்கிறேன். ஸோ 5 + 6 11ன்றது வரும். 11 இன்ட்டு 10 வந்து 110ன்றது நமக்கு ஆன்சராக வரணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை தூக்கிட்டு இங்கே ஒய்ன்றது டிஸ்பிளே பண்ணுறேன். போட்டோன்னே 110ன்றது வந்துருச்சுல. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதிலே வந்து லெட்டு தான் போடணுன்றது கிடையாது, வேறும் போட்டுக்கலாம். ஸோ வேறுன்னு போட்டானாலும் நமக்கு அதே தான் வந்து கிடைக்க போகுது. இப்போ 110ன்றது கிடைக்க போகுது. இங்கே வேறுன்றது இல்லாமல் கான்ஸ்டன்ட்ன்றதும் போடலாம். பட் ஆனால் வந்து வேறு லெட்டு இதெல்லாம் வந்து என்னன்றதை நான் லேட்டராக வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு அது வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணணும் தான். நம்ம லெட்டு போடலாமே, அப்புறம் ஏன் வேறு போட்டிருக்கோம், ஏன் வேறு போடுறதுக்கு பதிலாக கான்ஸ்ட் போடலாமே, இதெல்லாம் நான் ரிசர்வ் கீவேர்ட்ஸ்னு சொன்னேன்ல. ஸோ இப்படிலாம் போடுறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக வந்து இதுவே போட்டுலாமே, லெட்டுன்னு போடலாம், வேறு ஏன் அதை போடணும் அப்படின்றத நம்ம போக போக வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இது வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேஸ் சென்சிட்டிவ். இப்போ எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் ஐடென்டிஃபையருமே வந்து கேஸ் சென்சிட்டிவ் தான். அதாவது வந்துட்டு நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லெட்டு ஃபர்ஸ்ட் நேம்ன்றது வைக்கிறேன், கமா ஃபர்ஸ்ட் நேம்ன்றதையும் வச்சிடறேன். ஸோ வச்சுட்டு நான் இங்கே செமிகோலன் கொடுத்துட்றேன். இங்கே நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து அசைன் பண்ணலாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு அஸ்வின்றது வைக்கிறேன். ஸோ இங்கே இன்னொரு ஃபர்ஸ்ட் நேம்ன்றது இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோடர்ன்றது சும்மா வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு .inner.html இதை வந்து அக்சஸ் பண்ணிடுறோம்ல. அக்சஸ் பண்ணிட்டு எனக்கு எதை ஷோ பண்ணணும், ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஷோ பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் இங்கே ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அஸ்வின்றது டிஸ்பிளே ஆகுது. நான் என்ன சொல்கிறேன்னா கேஸ் சென்சிட்டிவ்ன்றது இங்கே வந்துட்டு என் வந்து நான் கேபிட்டலில் கொடுத்துருக்கேன், இங்கே வந்து என் வந்து ஸ்மாலில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நான் இப்போ இங்கே இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்மால் என் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோடர்ன்றது டிஸ்பிளே ஆகும். எல்லா ஜாவா ஸ்கிரிப்ட்டுமே வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதாவது வந்து நம்ம வேரியபிள் வைக்கும் போது வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவாக தான் வைக்கணும். அதாவது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நேம் வச்சுட்டு இது ஏன் அங்கே டிஸ்பிளே ஆகலை அப்படின்றது வரக்கூடாது. ஏன்னா நம்ம வைக்கும் போது தெளிவாக கரெக்டாக வந்து வச்சிடணும். அதே மாதிரி எப்போவுமே வந்துட்டு கேமல் கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறது தான் எப்போவுமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் இப்படி கொடுக்குறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் அந்த கேபிட்டல் என் வந்து கொடுக்குறது வந்து ஒரு ஆல்வேஸ் வந்து அட்வைசபிள். இதே மாதிரி வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து லெட்டுன்ற கீவேர்டை வந்துட்டு இப்படிலாம் வந்து
லெட்ன்ற குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிலாம் வந்து குடுக்க முடியாது என்னால. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்இடி இப்படியும் குடுக்க முடியாது. லெட்டுன்னா லெட்டு தான். அந்த ஸ்மால் இல்லன்னா இந்த ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸா தான் இருக்கணும். ஸோ நம்ம அத வந்து அப்படிதான் வந்து குடுக்கணும். இந்த மாரி தான் வந்து குடுக்கணும். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். நாளைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ்லாம் எப்படி ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்றது? டபுள் ஸ்லாஷ்னா என்ன? சிங்கிள் ஸ்லாஷ்னா என்ன? HTML கமெண்ட் பார்த்தோம். CSS கமெண்ட் பார்த்தோம். இதுலேருந்து வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கமெண்ட் வந்து எப்படி டிஃபர் ஆகியிருக்கும்? இல்ல எல்லாம் ஒண்ணு தானா? இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.